விதவிதமான உணவுகளை ரமலானை முன்னிட்டு தயாரித்து அவைகளை முகநூலிலே பதிவேற்றம் செய்து வெளியிடுவதோ, நோன்பு நோற்பது ஒவ்வொரு இஸ்லாமியனும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடமை. ஏதோ ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது ஒரு கடமைக்காக, ஒரு சடங்குக்காக என்றில்லாமல், இந்த ரமலானிலே நான் நோன்பு நோற்போம் என்று சொன்னால், இந்த ரமலானிலே நாம் நின்று வணங்குகிறோம் என்று சொன்னால், இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறோம் என்று சொன்னால் சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. எதற்காக திறக்கப்படுகிறது? அந்த ரமலானுடைய மாதத்திலே ஓர் இரவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த இரவு சாதாரணமான இரவல்ல, 1000 மாதங்களுக்கு சமமான இரவு. திருமறை குர்ஆன் நாம் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நம்முடைய வாழ்வியல் ஆதாரம். அப்படி வாழ்வியல் ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாதத்திலே, அந்த சிறந்த இரவிலே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே எவன் நன்மைகள் செய்யாமல் தாண்டோண்டித்தனமாக இருந்து, பொடுபோக்குத்தனமாக இருந்து எவன் அதை இழக்கிறானோ, நம்மள பல பேர் என்ன செய்யறோம்? நோன்பு வச்சாலும் நமக்கு அது தானாலே சோர்வு வந்துருது. பகல்ல ஃபுல்லா தூக்கத்திலேயே கழிக்கிறது. லீவு நேரத்தில் பாயில படுத்த அப்படியே தான் ஒரே கடை. பாங்கு சத்தம் கேட்டாலும் டைம் இருக்க பார்த்துக்குவோம். அப்புறம் அசரு வந்துடும், அசரு வந்தா பார்த்துக்குவோம். மகரிப் வந்தா மட்டும் என்ன டக்குனு உஷாராயிரும். மகரிப் வந்துட்டு நோன்பு திறக்கணுமே, சடப்படான்னு எழுப்பி போறதை பார்க்கிறோம். அப்ப ரமலான் வந்து விட்டாலே நம்மிடத்திலே பல பேர்களுக்கு சோம்பேறித்தன் வந்து விடுது. எனக்கு சொந்தமான மனைவி இருக்கின்ற பொழுது கூட நான் பகல் வேளையிலே இறைவன் தடுத்து விட்ட ஒரே காரணத்துக்காக நான் நெருங்கவில்லை. என்னிடத்தில் இருக்கின்ற ஹலாலான உணவு என்னிடத்தில் வீட்டிலே இருக்கிறது. இறைவன் தடுத்து விட்ட ஒரே காரணத்திற்காக நான் இந்த ஹலாலான உணவை கூட நான் உட்கொள்ளவில்லை. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر إلى آخر الآية. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அனைத்துலகையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், உலகத்தில் வாழுகின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீது நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை நோக்கி பயணித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்தருள்வானாக. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், இஸ்திக்பாலு ரமலான், ரமலானை வரவேற்பது என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரமலானை வரவேற்பது என்று சொன்னால், விதவிதமான உணவுகளை ரமலானை முன்னிட்டு தயாரித்து
அவைகளை முகநூலிலே பதிவேற்றம் செய்து வெளியிடுவதோ அல்லது இசை நயத்தோடு இஸ்லாமிய பாடல்கள் என்ற பெயரால் ரமலானுடைய நோக்கத்தை கெடுக்கக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல்களை இசைத்தட்டியிலே ஏற்றி அதை வெளியிடுவதோ அல்லது பள்ளிவாசலை அலங்கரிப்பதோ அல்ல. ரமலானை வரவேற்பது என்று சொன்னால் அந்த ரமலானுக்கு நம்மை நாம் தயார்படுத்தி அந்த ரமலானிலே என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், ரமலானுடைய நோக்கம் என்ன என்பதை உள்வாங்கி அந்த ரமலானுடைய காலத்திலே மறுமைக்கு தேவையான அமல்களை தயார் செய்வதுதான் ரமலானை வரவேற்பது. இந்த ரமலானை பற்றி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம். இந்த நவீன உலகத்திலே அத்தனை அதிசயங்களையும் உள்வாங்கக்கூடிய அதைவிட மிகப்பெரிய அதிசயங்களை இந்த நவீன உலகத்திலே கட்டியமைக்க முடியும். ஆனால் திருமறை குர்ஆன் மட்டும்தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த அதிசயம். 1400 ஆண்டுகளை கடந்த பின்னாலும் அந்த திருமறை குர்ஆன் இன்று வரைக்கும் யாராலும் அதை பொய்ப்பிக்க முடியவில்லை. அது சொல்லுகின்ற கருத்துக்கு மாற்றமான கருத்தை உலகத்தில் யாராலும் தர முடியவில்லை. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்திருப்பவர்களெல்லாம் இஸ்லாமியர்களை தான் அழிக்கிறார்களே தவிர இஸ்லாம் கொண்டு வந்திருக்கிற திருமறை குர்ஆனை அது சொல்லுகின்ற கருத்தை எதிர்கொண்டு திருமறை குர்ஆனை வெற்றி கொள்ள யாராலும் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் திருமறை குர்ஆன் அல்லாஹுவால் அருளப்பட்ட மகத்தான வேதம். அது சொல்லுகின்ற அத்தனை கருத்துக்களும், அது சொல்லுகின்ற அத்தனை சட்ட திட்டங்களும், அதில் சொல்லுகின்ற வாழ்வியல் அர்த்தங்கள் அத்தனையுமே இந்த மனிதனால் பின்பற்றப்படுகின்ற அளவுக்கு அவ்வளவு மகத்தான கருத்தாளமிக்க திருமறை குர்ஆன். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபையினாத்தி மினல் ஹுதா. அந்த திருமறை குர்ஆனிலே நாம் என்ன செய்திருக்கிறோம், நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரான வழி அமைத்திருக்கிறோம். ஒல் ஃபுர்கான், உரசி பார்க்கக்கூடிய நம்முடைய வாழ்வியலுக்கு எது தேவையோ, அதை நல்லதாக இருக்கிறதோ கெட்டதாக இருக்கிறதோ இதை அனைத்தையுமே பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் அல் ஃபுர்கான், அது நல்லதையும் கெட்டதையும் பாகுபடுத்தி பார்க்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர. அப்படிப்பட்ட அந்த மகத்தான மாதத்தை எவர்கள் அடைகிறார்களோ ஃபல்யஸ்முஹு, அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும். அப்படி நோன்பு நோற்பதற்குண்டான சௌகரியம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் ஃபமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின், அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த பின்னாலும் எவர்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்துறை இருந்தால் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உகர், ரமலான் கழிந்த பின்னால் எத்தனை நோன்பு அவர்கள் விடுபடுகிறதோ அந்த நோன்பை அவர்கள் கணக்கிட்டு கொண்டு அவர்கள் நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இரீது அல்லாஹு பிக்குமுல் இஸ்ர, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசையே விரும்புகிறான். ஒலா இரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு அவன் கஷ்டத்தை விரும்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆன் இறைக்கு அருளப்பட்ட மாதத்தின் காரணமாக தான் இந்த ரமலானிலே அல்லாஹ் தஆலா நோன்பு நோற்க சொல்கிறான். நோன்பு நோற்பது ஒவ்வொரு இஸ்லாமியனும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடமை. அந்த நோன்பு நோற்பதின் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறக்கூடும், இறையச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா ரமலானை பற்றி இன்னொரு வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படி என்று சொன்னால் இந்த ரமலானை வரவேற்பது என்பது இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை அமல்களையும் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது ஒரு கடமைக்காக ஒரு சடங்குக்காக என்று இல்லாமல், இந்த ரமலானிலே நாம் நோன்பு நோற்போம் என்று சொன்னால், இந்த ரமலானிலே நாம் நின்று வணங்குகிறோம் என்று சொன்னால், இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும்
மகத்தான கூலி அல்லாஹ் தஆலா மறுமையிலே தருவான் என்கின்ற உறுதியான எண்ணத்தோடு தான் அதை செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், இவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒருபோதும் அந்த அமல்களை நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதற்குண்டான பிரதிபலன் இங்கேயே கிடைத்துவிடும், மறுமையிலே அதற்குண்டான எந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு அமலுக்கும் சிறந்த கூலி உண்டு, ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா மகத்தான பாக்கியத்தை மறுமையிலே தருவான் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையோடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான கூலியை நமக்கு தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான். ரமலானுடைய எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன, அத்தனையும் இங்கே சொல்வதற்குண்டான நேரம் இல்லை, குறுகிய நேரம் இருப்பதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அத்தாக்கும் ஷஹ்ருன், உங்களிடத்திலே ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத்து பொருந்திய மாதம். ஃபரிலல்லாஹு அலைக்கும் ஸியாமஹு, அந்த மாதத்திலே நீங்கள் என்ன செய்யணும், நோன்பு நோக்க வேண்டும் என்று உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த மாதத்திலே துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. எதற்காக திறக்கப்படுகிறது? நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய கட்டளையை தாங்கி நோன்பு நோற்று இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எவர்களெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக, உங்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கு என்று சொல்வதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்க வாசல்களை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் துகுலகு ஃபீ அப்வாபுல் ஜஹீம், நரக வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சேட்டைகளை என்ன செய்யாது, அங்கே எடுபடாது. ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் நோன்பு நோட்டு பகல் வேளைகளிலே இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கின்ற காரணத்தினால் திருமறை குர்ஆனை ஓதுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், இன்னவர வணக்க வழிபாடுகளை ஈடுபடுகிறோம். இதெல்லாம் செய்கின்ற காரணத்தினால் ஷைத்தானுக்கு அவனுடைய அந்த தில்லு முள்ளுகள், அவனுடைய அந்த சேட்டைகள் நம்மிடத்தில் எடுபடாமல் போய்விடுகிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். வஃபீஹி லைலத்துன் ஹிய கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ரமலானுடைய மாதத்திலே ஓர் இரவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அந்த இரவு சாதாரணமான இரவல்ல, 1000 மாதங்களுக்கு சமமான இரவு. அந்த இரவிலே எவன் நின்று வணங்குகிறானோ 1000 மாதங்கள் நின்று வணங்கியதற்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா அங்கே வழங்குகிறான் என்று சொன்னால் எவ்வளவு மகத்தான ஒரு மாதம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் எத்தனையோ ரமலானை நாம் அடைந்திருப்போம், ஏனோ தானோ என்று இருந்திருப்போம். அப்படி இல்லாமல் வருகின்ற ரமலானிலே நான் இறைவன் எனக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன், இறைவன் என்ற நோக்கத்திற்காக இந்த திருமறை குர்ஆனை தந்திருக்கிறானோ அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே திருமறை குர்ஆனை நான் ஓதுவேன், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து படிப்பேன், படித்த கருத்தை உள்வாங்கி நானும் பின்பற்றுவேன், பிற மக்களுக்கு சொல்வேன் என்ற எண்ணத்தோடு இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். திருமறை குர்ஆன் நாம் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நம்முடைய வாழ்வியல் ஆதாரம். அப்படி வாழ்வியல் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும், பொருளுணர்ந்து படிக்க வேண்டும். ஏதோ படித்தோம் என்று போய்விடக்கூடாது. திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது, அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பதை உள்வாங்கி படித்தோம் என்று சொன்னால் அதனுடைய பயனை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதன் விளைவாக அல்லாஹ் தஆலா மகத்தான கூலியை தருவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ஹுரிம கைரஹா, இந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த சிறந்த இரவிலே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே எவன் நன்மைகள் செய்யாமல் தாண்டோண்டித்தனமாக இருந்து பொடுபோக்குத்தனமாக இருந்து எவன் அதை இழக்கிறானோ ஃபக்கது ஹுரிம, அவன் எல்லாவற்றையும் இழந்ததற்கு சமமாவான். ரமலான் வந்திருக்கிறது, மற்றவர்களைப் போல நாம் இருந்துவிட்டு, மற்றவர்கள் கவனக்குறைவாக இருப்பது நாம் இருந்துவிட்டு லைலத்துல் கத்ருடைய இந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த இரவை எவன் பெறுகிறானோ, பெற்று அதனுடைய பலனை அடையவில்லையோ அவன் எல்லா பலனையும் இழந்ததற்கு சமமாக ஆவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினான். சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்க மாதம், அவ்வளவு அற்புதமான ஒரு மாதம், திருமறை குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம். அப்ப அந்த மாதத்துக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவுபடுத்துகின்றன. அது மட்டுமல்லாமல் அப்வாபுல் ஜினானி வன் நீரான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா கான அவ்வளவு லைலத்தின் ஷஹ்ரி ரமலான, ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டதுன்னு சொன்னால்
சுபிதத் ஷயாத்தீனு வ மரதத்துல் ஜின்னு, சேட்டை செய்யக்கூடிய ஜின்களில் இருந்தும் ஷைத்தானுக்கும் அல்லாஹ் தஆலா விலங்கிடுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், வ குல்லிகத்தில் அபுவாபு, அந்த அபுவாபுல் ஜன்னார், நரகத்துடைய வாசல் எல்லாம் என்ன செய்ய பூட்டப்படுகின்றன. பூட்டப்படுகிறது. ஒலை மித்தோ மின்ஹா பாபுன், ஒரு வாசல் கூட அந்த நரகத்திலும் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லா நரகத்து வாசலையும் பூட்டிடுறான். ஏன்னா நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள். ஏன், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை ஏற்று அதிகமான அமல்களில் ஈடுபடுவார்கள். அதன் விளைவாக நரகத்து வாசல் பூட்டப்படுகின்றன. அந்த நரகத்து வாசல் ஒரு வாசல் கூட திறக்கப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாமல் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்து வாசல் என்ன செய்கிறது, திறக்கப்படுகிறது. ஃபலம் யக்லகு மின்ஹா பாபுன், ஒரு வாசல் கூட பூட்டப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, ஒரு ஆளை நியமிக்கிறான். இனாதி முனாதி, ஒரு ஆள் அங்கே நியமிக்கப்பட்ட அந்த ஆள் என்ன செய்வார், அழைப்பார். எப்படி அழைப்பார், யா பாகியல் கைர், நன்மையை தேடக்கூடியவனே, அக்பில், நீ நன்மையை நோக்கி விரைந்து செல். யாரெல்லாம் நன்மை செய்ய விரும்புகிறீர்களோ அத்தனை பேர்களும் நன்மையை நோக்கி விரைந்து சொல்லுங்கள். வயா பாகிய ஷர்ரி, தீமையை நாடக்கூடியவனே, தீமையை செய்யக்கூடியவனே, அக்சிர், உன்னுடைய தீமையை நீ குறைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வலில்லாஹி உத்தகா மினன்னார், அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக, நரகத்திலிருந்து நரகவாசிகளை விடுதலை செய்வதற்காக காத்திருக்கிறான். வதாலிக்க குல்லு லைலா, இது ஒவ்வொரு இரவும் நடைபெறும். ரமலானுடைய 30 நாள் அல்லது 29 நாளும் இது நடந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோற்றால் மட்டும் போதாது. ஸலாத்துல் லைல் என்ற ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை நாம் அசட்டையாக விட்டுவிடக்கூடாது. அதுவும் இந்த ரமலானில் மிக சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுது காட்டியார்களோ அது போன்று நாமும் தொழுது கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, எவன் ஒருவன் ஈமான் கொண்டு மறுமையிலே நன்மையை எதிர்பார்த்து ரமலானுடைய இரவிலே நின்று வணங்குகிறானோ அவனுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சின்ன சின்ன பாவங்கள் எதெல்லாம் இருக்குமோ அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லிவிட்டு, மன் சாம ரமலான ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, எவன் ஒருவன் அந்த ரமலானுடைய நோன்பு நோக்கிறானோ அவனுடைய பாவம் மன்னி. அப்ப நோன்பு நோக்கணும், அந்த கடமையான தொழுகைகளை தொழணும், இரவு நேரத்திலே நின்று வணங்கணும், பகல் நேரங்களிலே நாம் என்ன செய்யணும், கெட்ட செயல்களை ஈடுபடாமல் திருமறை குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம். நம்மள பல பேர் என்ன செய்யறோம், நோன்பு வச்சால் நமக்கு அது தானாலே சோர்வு வந்துடுது. பகல்ல புள்ள தூக்கத்திலேயே கழிக்கிறது. லீவு நேரத்தில் பாயில படுத்த அப்படியே தான் ஒரே கடை. பாங்கு சத்தம் கேட்டாலும் டைம் இருக்க பார்த்துக்குவோம். அப்புறம் அசரு வந்துடும், அசரு வந்தா பார்த்துக்குவோம். மகரிப் வந்தா மட்டும் என்ன டக்கு உஷாராயிரும். மகரிப் வந்துட்டு நோன்பு திறக்கணுமே, சடப்படான்னு எழுப்பி போறதை பார்க்குறோம். அப்ப ரமலான் வந்து விட்டாலே நம்மிடத்திலே பல பேர்களுக்கு சோம்பேறித்தன் வந்து விடுது. அது சோர்வுக்குரிய மாதம் அல்ல, சக்திக்குரிய மாதம். நம்மளை அசட்டையாக இருப்பதற்குரிய மாதம் அல்ல, நாம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு மாதம். அப்படிப்பட்ட மாதத்தை பெற்றுவிட்ட நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரவு நேரத்திலே எவன் நின்று வணங்குகிறானோ, பகல் வேளையிலே எவன் நோன்பு நோக்கிறானோ அவனுக்கு மகத்தான கூலி உண்டது மட்டுமல்லாமல் அவன் செய்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படி சொன்னால் எந்த அளவுக்கு மகத்தான மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தில் யௌமில் கியாமா, கியாமத் நாளையில இந்த அப்துக்காக நோன்பும் அந்த திருமறை குர்ஆன் இவனுக்காக பரிந்துரை பேசுமா. இறைவா, அவனை மன்னித்து விடு. அவன் நோன்பு ரமலான் வந்த பிறகு அந்த ரமலானுடைய காலத்தில் என்ன செய்தான், நோன்பு நோட்டான். அந்த ரமலானில் இறங்கிய திருமறை குர்ஆனை ஓதினான். ஆகவே அவன் சின்ன சின்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து விடு என்று இந்த நோன்பும் இந்த திருமறை குர்ஆனும் அவனுக்காக பரிந்து பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் அதுக்கு மட்டுமில்ல, நான் சொன்னதினால் பகல் வேளையிலே உணவு உண்ணாமல் இருந்தான், இல்லறத்தில் ஈடுபடாமல் இருந்தான், தப்பான வழியிலே செயல்படாமல் இருந்தான், அதையெல்லாம் நான் தான் தடுத்து வச்சிருந்தேன் என்று சொல்லி அந்த நோன்பு நமக்காக பரிந்து பெற்றும் சொன்னால் எந்த அளவுக்கு மகத்தான மாதம் என்பதை நாம் புரிந்து கொண்டு கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த நோன்பை தந்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை உள்வாங்கி வருகின்ற ரமலானை வரவேற்போம். அதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. பாரக்கல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் ஒவ்வொரு வருடமும் நம்மிடத்திலே வருகின்றன. அதன் மூலமாக நாம் பெறுகின்ற பாடம் என்ன, அதன் மூலமாக நாம் பெறுகின்ற பயிற்சி என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இஸ்லாம் நமக்கு எத்தனையோ விதமான சட்டத்திட்டங்களை தந்திருக்கின்றன. அதில் ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது. அப்போ இந்த ஹலால் ஹராம் எல்லாம் நாம் ரமலானில் எப்படி பேணுறோமோ அதுபோல் மற்ற காலங்களிலும் இருக்க வேண்டும். ரமலான் வந்தால் மட்டும்தான் நான் இப்படியெல்லாம் இருப்பேன், ரமலான் போன பின்னால் நான் அப்படியே போயிடுவேன், எப்படி வேணாலும் இருந்துக்குவேங்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ரமலானுடைய பயிற்சி என்ன? நமக்கு சொந்தமான உணவு, நமக்கு சொந்தமான மனைவி எல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது கூட நாம் ஒரு கட்டுக்கோப்போடு என்ன செய்கிறோம்? பகல் வேலையில் மனைவியிட்ட நெருங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் அல்லாஹ் தஆலா எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ அதையும் நான் உட்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? மற்ற நாட்களை இதை கடைபிடிக்க வேண்டும். ஹலாலான உணவை மட்டும்தான் உட்கொள்வேன், விபச்சாரத்தின் பக்கம் போக மாட்டேன். எனக்கு சொந்தமான மனைவி இருக்கின்ற பொழுது கூட நான் பகல் வேளையிலே இறைவன் தடுத்து விட்ட ஒரே காரணத்துக்காக நான் நெருங்கவில்லை. என்னிடத்தில் இருக்கின்ற ஹலாலான உணவு என்னிடத்தில் வீட்டில் இருக்கிறது, இறைவன் தடுத்து விட்ட ஒரே காரணத்திற்காக நான் இந்த ஹலாலான உணவை கூட நான் உட்கொள்ளவில்லை. அதுபோல அதல்லாத காலங்களிலும் ரமலானுடைய காலத்திலேயும் ஹராமான எந்த வழிகளிலும் நான் சம்பாதிக்க மாட்டேன், தப்பான வழியிலே என்னுடைய இச்சையை நான் தீர்த்து கொள்ள முன்வர மாட்டேன், போய் பித்தலாட்டத்தில் ஈடுபட மாட்டேன் என்கின்ற பயிற்சி நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்மளே பல பேர்களை பார்க்கிறோம், ரமலானுடைய மாதத்தில் மட்டும் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. மற்ற நாளில் வந்தால் அதெல்லாம் பாய் அதை அப்போ பார்த்துக்குவோம். இப்போ ஜாலியான வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தடவை தான் நம்ம வாழ்கிறோம், நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் என்று சொன்னால் அந்த ரமலானை நம்ம வந்து அடைந்தும் பயிற்சி பெறவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக எந்த பயனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ரமலான் நமக்கு சொல்கின்ற நோக்கம் என்ன? ஹலால் ஹராமி எப்படி நீ பேணுகிறாயோ அதுபோல் எல்லா விஷயத்திலையும் நாம் பேணணும். அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களை குத்தி பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு பயிற்சியாக தான் இந்த ரமலானை தந்திருக்கின்றன. அந்த பயிற்சி வருகின்ற ரமலானை வரவேற்பதற்காக நம்மை நாம் இப்பொழுதே தயார்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அந்த 30 நாளும் பரிபூர்ணமாக நோன்பு நோற்று நல்ல மல்கள் செய்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானா. பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. شكرا ربي شكرا هديت قلبي